அதனால் திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது அனைவரும் படிக்க வேண்டும் என்பதற்காகவே ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம், இடஒதுக்கீட்டுக்காகவே ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம். இந்த இயக்கத்தினுடைய வரலாறு இப்போ ஆரம்பிச்சது இல்லைங்க. 1949 வந்து ராபின்சன் பூங்கால திமுக ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒருங்கிணைந்த அரசு ஒன்று இருந்தது. அதுக்கு பேர் தமிழ்நாடு இல்லை, சென்னை மாகாணம் அப்படிங்கிற அரசு இருந்தது. அது வெள்ளக்காரங்காலத்திலேயே இருந்தது. அப்போ ரெண்டு கவர்மெண்ட் சேர்ந்து ஆட்சி நடத்துகிற மாதிரி ஒரு நிலைமை இருந்தது. அப்போ 1961 பனகல் அரசர் தலைமையில், அப்போ வந்து முதலமைச்சர்னு சொல்லுவாங்களா கவர்னர் ஜெனரல்னு சொல்லுவாங்களான்னு எனக்கு சரியாக தெரியல, 1921 26 வரைக்கும் பனகல் அரசருடைய ஆட்சி நடந்தது. அதாவது கிட்டத்தட்ட ஜஸ்டிஸ் பார்ட்டியினுடைய ஆட்சி, நீதி கட்சி ஆட்சிங்கிறது வந்து திமுக கட்சியினுடைய மூத்த தலைமுறை அப்படின்னு வச்சுக்கலாம். அவங்க காலத்தில் தான் முதல் இடஒதுக்கீடை கொண்டு வராரு. அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சி நடந்துட்டு இருந்தது. சமஸ்கிருதம் படித்தாதான் மெடிக்கல் காலேஜில் சீட்டு கிடைக்குன்னு ஒரு நிலைமை இருந்தது. சமஸ்கிருதத்துக்கு மெடிக்கல் காலேஜுக்கு ஏதாச்சும் சம்பந்தம் இருக்குதா? மெடிக்கல் காலேஜுக்கு சமஸ்கிருதத்துக்கு என்னங்க சம்பந்தம்? சமஸ்கிருதம் தெரிஞ்சால்தான் மெடிக்கல் காலேஜில் இடம் கிடைக்குன்னு இருந்தது. ஏன்னா அப்போதான் குறிப்பிட்ட பிரிவினர் மட்டும் டாக்டர் ஆக முடியும் அப்படிங்கிறக்கா. அதை ஒழித்ததும் அந்த நீதி கட்சி தான், அந்த ஜஸ்டிஸ் பார்ட்டி தான். இடஒதுக்கீட்டை கொண்டு வந்தது அவங்க தான். சில கிராமங்களில் வந்து பிற்படுத்தப்பட்டோர் மட்டும் போகிற பஸ்ஸில் பட்டியலின மக்கள் ஏறக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலைமை இருந்தது. அதை அடித்து உடைச்சது ஜஸ்டிஸ் பார்ட்டி தான். ஜஸ்டிஸ் பார்ட்டி என்ன சொன்னாங்கன்னா, இனிமே அப்படி இருந்தால் லைசன்ஸை ரத்து செஞ்சிருவோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்படிப்பட்ட தலைவர்களின் நீச்சி தான் திமுக ஆட்சி. அதனால தான் இன்னைக்கு யாரு கட்சி ஆரம்பித்தாலும் யார் ஆட்சிக்கு வந்தாலும் எங்களுடைய கொள்கை தலைவர்கள் பெரியார் அம்பேத்கர்னு சொல்லித்தான் ஆகணும். எங்களுடைய 2 கண்கள் திராவிடமும் தமிழ் தேசியமும் அப்படின்னு சொல்லித்தான் ஆகணும். அந்த நிலைமைக்கு, அந்த கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டது தான் திராவிட இயக்கத்தின் மிகப்பெரிய சாதனை. திராவிட இயக்கத்தின் மிகப்பெரிய சாதனை என்ன? அந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டது தான் அதனுடைய மிகப்பெரிய சாதனை. இன்று கலைஞருடைய சாதனைகளை நினைச்சு பார்க்கும்போது எண்ணற்ற சாதனைகள் வந்து கலைஞர் அண்ணா 1967 ஆட்சிக்கு வந்தார். 1968 ஒரு வருஷத்திலேயே வந்து அண்ணா அவர்கள் மறைந்து விட்டார்கள். அதற்கு பிறகு கலைஞர் ஆட்சிக்கு வராரு. ஆட்சிக்கு வந்து 77 வரைக்கும் கலைஞர் கிட்டத்தட்ட 9 வருஷம் ஆட்சியில் இருக்கிறார். 9 வருஷம் ஆட்சியில் இருக்கையில் கலைஞர் விதைத்த விதைகள் ஒரு சட்டம் இயற்றும் போது, ஒரு சட்டத்தை ஏற்படுத்தும் போது அது பயனளிப்பதற்கு என்ன முதல் தலைமுறை பட்டதாரிகள் அப்போதான் உருவாக ஆரம்பிக்கிறாங்க.